வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் சேகா சீசன் 1 எபிசோட் 22. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டுறபடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். போன எபிசோடை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பாருங்கள். அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். வாங்க வளன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அங்கே சண்டை நடக்கிறத பார்த்து ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், இதில் யார் ஜெயிப்பான் நீ சொல்லுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவனை கேட்குறான். பக்கத்தில் இருக்கவன் நல்லா எனக்கு தெரியும், 7வது லெவலில் இருக்கவன் தான் ஜெயிப்பான், அவனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், 6வது லெவலில் இருக்கவெல்லாம் சுத்த வேஸ்ட்டு தான் சொல்லி அவன் பேசி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. யாருனாலும் சேலஞ்சு பண்ணுறீங்களா, 7வது லெவலில் இருக்கவர் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லி எங்கள் ரெஃபரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தா ஹீரோ நிற்கிறான். நான் வரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க, நான் லேட்டாக வந்ததுக்கு. எல்லாருக்கும் என்னுடைய குட் மார்னிங்கை நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் இந்த போட்டியில் கலந்துக்கலாமான்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். கண்டிப்பாக கலந்துக்கலான்னு அங்கிட்டிருந்து ரெஃபரியும் சொல்கிறாரு. ஆமாம், இந்த ஆள் வரமாட்டான், அவன் இங்கே வர வாய்ப்பே இல்லைன்னு தானே என்கிட்ட சொன்னாங்க, இவன் எப்படி இங்கே நின்னான்? அது மட்டும் இல்லாமல் அவன் கூட 2 அழகான பொண்ணுங்களை வேற வச்சுருக்கானே. பரவாயில்ல, நம்ம இவனை அடித்து போட்டு அந்த பொண்ணுங்களை நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். இவனாலலாம் என்னை என்ன பண்ணிட முடியும்? இவன் அன்றைக்கே சாக வேண்டியவன், அன்றைக்கி இவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனால் இந்த முறை இவனை நான் கண்டிப்பாக கொன்றுவேன். அந்த பொண்ணுங்க 2 எனக்கு தான் சொந்தம், அதுக்கப்புறம் எனக்கு கூட தான் வேலை பார்க்கணும். சரி மோகன், நீ இந்த ஃபைட்டில் கலந்துக்கோ. நீ ப்ராக்டிஸ் பண்ணி நீ கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே இவனை வச்சு. மோகன், அவனை நீ சும்மா விடாத. அவன் மாஸ்டருக்கு துரோகம் பண்ணிட்டான். கடைசி டைமில் மாஸ்டர் அவன் கொல்ல பார்த்தான். இதுக்கு நீ அவனை பழி தூக்கணும். மாஸ்டர் அவன் கொல்ல பார்த்ததுக்கு நீ அவனை சும்மா விடாத. உன்னுடைய லாயல்ட்டியை நீ மாஸ்டருக்கு காட்டு மோகன் அப்படின்னு சொல்லி ஜின்னுகிட்ட சொல்லி அனுப்பி விட்றான். சரி, நான் என்னுடைய திறமையை மாஸ்டருக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவன் மாஸ்டர் வேற கொல்ல பார்த்தான்ல, நான் இவனை சும்மா விட மாட்டேன். மாஸ்டருக்கு என்னுடைய லாயல்ட்டியை நான் நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் யாருன்னு சொல்லி இவனுக்கு காட்டுறேன். நீ என் மாஸ்டரை நீ அன்றைக்கி துரோகம் பண்ணல, அதுக்கு நான் உன்னை பழிவாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு செம கோவத்தில் இருக்கான் மோகனும். ஹீரோட மாஸ்டர் இந்த பொண்ணை பார்க்குறப்ப ரொம்ப திறமையான பொண்ணாக இருக்கேன். சிவசிவன் வெளியில் போயிட்டு ஒரு நல்ல சீடன் அவனுக்காக தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டான். சிவசிவன் எப்பயுமே ஒரு பெஸ்ட்டு தான், அவனுக்குன்னு ஒரு நல்ல சீடர்களை அவன் நல்லா தேர்ந்தெடுக்கவும் செய்கிறான். சரி, இந்த பொண்ணு எப்படி ஃபைட் பண்ணுதுன்னு பார்க்கலான்னு ஹீரோட மாஸ்டர் அங்கே பார்க்குறாரு. உனக்கு சிவன் தான் எல்லா ஸ்கில்லையும் சொல்லி கொடுத்தானா? அவன் சுத்த வேஸ்ட்டு, நான் அவன் கூட தான் இருந்தேன், அவனால் ஒன்றுமே முடியாது, நீ ஏன் கூட ஜாயின் பண்ணிக்கோ, நான் பண்ணுற ஃபஸ்ட் அட்டாக் கூட உன்னால் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அதுக்கு மோகனும், நீ என் கூட ஃபைட் பண்ணு, பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் என் மாஸ்டரை பற்றி நீ பேசலாம். உனக்கு என் மாஸ்டரை பற்றி பேசுறது தகுதியே இல்லை. எனக்குள்ளே இருக்க ஈவலை நீ தூண்டிட்ட, நீ என் கையில் இப்போ சாக போகிற. என் அட்டாக்கை உன்னால் தடுக்க கூட முடியாது. இதே உன் மாஸ்டர் இருக்கானே, அவனால் கூட என் அட்டாக்கை தடுக்க முடியாது. பொண்ணே, உன் தலை இதே இடத்துல தனியாக போக முடியாது. இந்த ஸ்வாடு டெக்னிக்கை நான் ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என் கையால் இன்றைக்கி நீ சாக போகிறேன்னு சொல்லி அவன் மோகன் அட்டாக் பண்ணுறான். மோகன் என்னடனா அந்த ஸ்வாடை 2 விரலாலே பிடிச்சிடறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னது, இந்த பொண்ணு 2 விரலில் அவன் ஸ்வாடவே பிடிச்சிட்டாலாம், இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்கான பொண்ணான்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸ்வாடை பிடிச்ச மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வாடை அவன் 2 விரலாலே உடச்சும் விட்டுடுறான். என்னது, என் ஸ்வாடு 2ஆக உடஞ்சிருச்சான்னு சொல்லி அவனே ஆச்சரியமாக பார்க்குறான். இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், நான் சரண்டர் ஆகிறேன், என் தோழியை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்புறான். இங்கே பார்த்துட்டு இந்த பொண்ணு எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தா, நீ இங்கேருந்து போயிட முடியுமா? என் மாஸ்டர் நீ அன்றைக்கி கொல்ல பார்த்த, அப்படித்தானே? இந்த இடத்துல நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஆனால் உன்னை நான் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவேன். என் அட்டாக் உன் மேலே கண்டிப்பாக போடும், நீ முடிஞ்ச தடுத்து பாருன்னு சொல்லி மோகனும் ஒரு அட்டாக் பண்ணுறான். வேணாம், அப்படி பண்ணாதான் சொல்லி அவனும் அதை தடுக்கிறான். அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே வந்துடுது. என் கை உடஞ்சி போச்சு, இந்த பொண்ணு என் கையை உடச்சிட்டா, யாருனாலும் என்னை காப்பாற்றுங்க, இந்த பொண்ணு என்னை கொல்ல பார்க்குறான், மாஸ்டர் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவனும் கத்திட்டு இருக்கான். பொண்ணு, நீ என்னை அட்டாக் பண்ணல, இதுக்காக நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். இந்த டைம் வேணால் என் கையில் அட்டாக் பண்ணிருக்கலாம். இப்போ பாரு, என் கதையை நீ முடிக்கத்தானே பார்த்த, உன் கதையை நான் முடிக்கிறேன். சியாசவான் உனக்கு சொல்லிக் கொடுக்கல இது எல்லாத்தையும், என் மாஸ்டர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு கொஞ்ச நாளாகவே. நான் அதை நிறையா டைம் ப்ராக்டிஸ் பண்ணி நான் இப்படிலாம் கற்றுக்கிட்டேன். ஒன்றை மாதிரி நான் ஒரு முட்டாள் கிடையாதுன்னு சொல்லி மோகனும் சொல்கிறேன். என் மாஸ்டர் இருக்கார், அவர் ரொம்ப நல்லவர், அவர் கூட இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ பெரிய ஆளாக மாறவும் முடிஞ்சுச்சு. என் மாஸ்டர் என்னை எல்லாத்தையுமே சொல்லியும் கொடுத்தாரு, அவர் என்னை நல்லாவும் பார்த்துக்கிறாரு. ஒன்றை மாதிரி கெட்டவங்க அவர் கூட இல்லாமல் போனது நல்லதுன்னு சொல்கிறான். சியாசுவானை நான் விட மாட்டேன், அவன் எனக்கு தான் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்துருக்கணும், அவன் கூட நான் ரொம்ப வருஷமாக இருந்தேன், அவன் என்னை இப்படி ஏமாற்றிட்டானே, எதுவுமே சொல்லிக் கொடுக்காமா அவன் கதையை நான் முடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிடுறான். ரெஃபரியும் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இங்கேருந்து போகலான்னு சொல்லிடுறாரு. 7வது முத்திரையை சேர்ந்தவன் தான் வின் பண்ணான்னு சொல்கிறாரு. அங்கே மோகன் நடந்து போகிறப்ப மேலேருந்து ஒரு அட்டாக் விழுகுது. யார் இதை அட்டாக் பண்ணுது? அங்கே ஒருத்தன் நிற்கிறான். என்னது, கியூக்கனா? நீ ஏன் கூட சண்டை போட, 7வது முத்திரையில் இருக்க எல்லா பேத்துக்கும் நான் ஒரு சேலஞ்சு வைக்கிறேன். என்னது, கியூக்கனா? இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்? இவனை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவன் கூட யாருனாலும் ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இறந்தே போயிடுவாங்க. இவனை கூட யாருனாலும் சேலஞ்சு பண்ண முடியுமா?
இவங்க அவ்வளோ தைரியம் யாருக்கு தான் இருக்குது? இந்த ஜுங் ஃபேங்ஸ்லேயே வந்துட்டு இவன் கூட சண்டை போடுறது ஒன்று தான். அதுக்கு வந்துட்டு நம்ம இங்கேருந்து ஓடியே போயிடலாம் சண்டையே போடாமல். அவன் 7வது முத்திரையில் இருக்கவங்கள தான் நான் வந்து சண்டைக்கு கூப்பிட்டான். ஆமாம், அவன் கண்டிப்பாக அப்படி தான் கூப்பிட்டான். அவன் வந்து சியாசுவானை தான் வந்து சண்டைக்கு கூப்பிட்றான்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் சியாசுவான் வந்து 5th லெவல் தானே. ஆனால் இவன் வந்துட்டு இவன் அதிக லெவலில் சேர்ந்தவனாச்சு. இவனை வந்து எப்படி சியாசுவானால் சமாளிக்க முடியும்? ஏய் சியாசுவான், நீ வந்துட்டு உன்னோட ஆட்களை வந்து என் கூட அனுப்பு சண்டை போட. சரி கோச்சி. அவனோட பேர் கோச்சி போல. அதான் வந்துட்டு ஹீரோ கோச்சின்னு சொல்கிறான். ஜின்னு, நீ போய் அவனை வந்து ஒரு கை பாருன்னு சொல்கிறான். சரிங்க மாஸ்டர், நான் என் திறமையை உங்ககிட்ட காட்டுறேன். ஜின்னு, நீ வந்து பார்த்து ஃபைட் பண்ணு. ஆமாம், இந்த பொண்ணால் எப்படி வந்து இவனை அட்டாக் பண்ண முடியும்? சியாசுவான் ஃபைட் பண்ணால் தானே கரெக்டாக இருக்கும். இந்த பொண்ணு அவ்வளோ ட்ரைனிங் ஆயிடுச்சா என்ன? சியாசுவான் அந்த பொண்ணு அவ்வளோ அளவுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்து பெரிய ஆள் ஆக்கிட்டானா? ஜின்னுவோட ஃபைட்டை பார்க்கலான்னு சொல்லி ஹீரோவும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கான். ஜின்னு வந்து அவளோட ஸ்வாடை வந்துட்டு அட்டாக் பண்ணுறான். வில்ல மேலே வந்துட்டு அவனோட ஸ்வாடும் போய் பற்றுது. ஜின்னு அட்டாக் பண்ண ஸ்வாடு வந்துட்டு, என்னது என் கண்ணத்துலேருந்து பிளட் வந்துருச்சா? நாச்சி என்னாச்சு? உன் மவுத் வந்துட்டு இப்படி வந்துட்டு அட்டாக் ஆகிருச்சே. அவனை வந்து விடாத, அவனை வந்து அட்டாக் பண்ணு. ஏய் பொண்ணு, நான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கப்பே நீ எம்எல்லாம் அட்டாக் பண்ணிட்டேன். நான் செம கோவத்தில் இருக்கேன். உன் கதையை இங்கேயே முடிக்க போகிறேன். ஹீரோட மாஸ்டர்லாம் அதை பார்க்குறாரு. அவன் யூஸ் பண்ணுறது ஃபேட்டைஸ் வார்டு டெக்னிக் தானே. கேட்குங்க, அதை கொஞ்ச நாளாக தான் அதை யூஸ் பண்ணுறான். அது சூப்பராக இருக்கும். சியாசுவானாலாம் இதை வந்து தடுக்க முடியுமா? சியாசுவான் வந்து இப்போ என்ன நினச்சி வச்சுருக்கான்? மாஸ்டர் சியாசுவானுமே ரொம்ப திறமையானவர் தான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்கன்னு சொல்கிறான். இந்த ஃபைட் எப்படி இருக்குன்னு நம்ம வந்துட்டு பார்க்கலாங்க மாஸ்டர். இந்த ஃபைட் நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ மாஸ்டர் பக்கத்தில் இருக்கவங்கன்னு சொல்கிறான். எங்கள் ஜின்னு, நீ என் அட்டாக்கில் வந்துட்டு உன் கன்னத்தில் பட்டுச்சு. இப்போ இதை எப்படி அட்டாக் பண்ண பார்க்கலாம்? நீ பண்ணுற அட்டாக்லாம் காமெடியாக இருக்குன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவனோட ஸ்வாடு 2 உடஞ்சி போயிடுது. ஜின்னு அட்டாக் பண்ணல, அவன் ஸ்வாடு 2 உடஞ்சி போச்சு. அவன் என்னடான்னா வீரப்பா பேசிட்டு வந்தான், நான் சியாசுவானவே வந்து சேலஞ்சு பண்ணுவேன்னு சொல்லி. அங்கே இருக்க எல்லாருமே இவனை கிட்ட வந்து எப்படி வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஜின்னு என்னடா அப்படின்னா ஒரே அட்டாக்லேயே அவன் ஸ்வாடை வந்து 2 உடச்சிட்டான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ATS. டாடா பாய்.